எல்லாரும் மத்தியிலேயே அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டதோ நான் மனசுக்குள்ளே சின்ன பொண்ணு ஒரு சபதம் எடுக்கிறேன். நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க அம்மாவை, இதே அம்மாவை இந்த அதிமுக முதலமைச்சர் ஆக்கி காட்டுவேன். நீங்க எல்லாம் வரிசையா வந்து வீட்டுல நிப்பீங்க. அந்த கால வெகு தூரத்துல இல்ல அப்படிங்கறத மனசுக்குள்ள நினைச்சேன். அப்ப நினைச்சிட்டு போலீஸ் கமிஷனர் வந்து சொல்றாரு, இதுக்கு மேல இங்க அம்மாவை நிக்க வச்சுட்டு இருக்காதீங்க, அம்மா உயிருக்கு ஆபத்து, அம்மாவை உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்றாரு. நாங்கெல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இருந்தாங்க, கட்சி தொண்டர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் கிட்டையே அனுமதிக்கல, அவங்க எல்லாம் வெகு தூரத்துல நிக்கிறாங்க. நாங்க அம்மாவை அழைச்சிட்டு போயஸ் கார்டை வீட்டுக்கு கொண்டு போனோம். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இது வேண்டாம், இந்த அரசியல் எனக்கு வேண்டாம், இவங்கெல்லாம் வந்து என்ன கேவலப்படுத்துறாங்க, நான் தலைவர் வந்து உடல்நிலை சரியில்லை, நீ கூட வந்து உதவியாருன்னு சொன்னாரு, அதுக்காக தான் நான் வந்து இருந்தேன், அதனால இது வேணான்ட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களை சீண்டிட்டாங்க, அதனால இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, ஒரு முறை நாள் நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி குடிவாதம் பண்ணி இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அம்மா வந்து தேர்தல் காலத்துக்கு வராங்க. அப்ப நம்ம கட்சி இப்ப இருக்கிற மாதிரிதான் ரெண்டாவது பிரியுது, பிரிஞ்சு சேவல் புறா தனித்தனியா நின்னோம். சேவல் 27 தொகுதியில வெற்றி பெற்று முதல் பெண் எதிர்கட்சி தலைவரா அம்மா ஆகுறாங்க தமிழ்நாட்டில். அதன் பிறகுதான் திரும்ப தேர்தல் வருது, எதிர்கொள்றோம், வெற்றி பெற்று 91 முதல்வர் ஆகுறாங்க. அது மாதிரி அம்மா கிட்டத்தட்ட 15 வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்காக முதல்வர் ஆகி எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுல கூட இருந்து எல்லா நல்லது கட்டையும் பார்த்தாலும் நான், அதனால இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதே போல ஒரு நிகழ்வு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு கட்சியில. அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. 2016 தேர்தல் முடிஞ்சு 72 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். நான் வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கோம். திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அதுலதான் அம்மாவுக்கு இப்படி ஆனது. ஆனா வெளியில என்னென்ன கதை கட்டி விட்டாங்க நம்ம எதிரியெல்லாம், இந்த அம்மா தான் கொண்டுட்டு அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து யாராவது நம்புவாங்களா? நீ வந்து அரசியலுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா அது எப்படி உண்மையாகும்? அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். திரும்ப என்ன ஆகுது, அம்மா மறைஞ்சதும் அன்னைக்கு ராத்திரி நம்ம மந்திரிகள்லாம் வராங்க. வந்து என்ன சொல்றாங்க, சின்னம்மா நீங்க முதல்வர் ஆயிங்க. அப்படிதான் எல்லாரும் வந்து சொன்னது, எல்லா எம்எல்ஏக்களும் வந்து சொன்னது. இது எல்லாமே அந்த தனியார் ஆஸ்பத்திரியில நடக்குது. நான் என்ன தெரியுமா சொல்றேன், நான் வந்து ஒரு அரசியல்வாதி கிட்ட பழகினா மாதிரி நான் பழகவே இல்லை. என்னோட சொந்த உடன் பிறந்த அக்காவா நினைச்சிட்டேன். அதனால நான் என்ன சொல்றேன், அக்கா இருந்து இப்படி இருக்கு, இப்ப நான் போய் முதலமைச்சரா நான் பதவி வைக்க முடியாது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க முறைப்படி
நான் வீட்டுல செய்ய வேண்டியது இருக்கு, அதனால வேணாம். முன்ன இருந்த மாதிரியே பன்னீர்செல்வம் இருக்கட்டும், மற்ற அமைச்சர்கள்லாம் அப்படியே இருக்கட்டும். இடையில செங்கோட்டையனை எடுத்திருந்தாங்க, அதனால அதை மட்டும் சொன்னேன். செங்கோட்டையனை நம்ம சேர்த்துக்கணும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப இருக்கிறவங்க முதல்ல பதவி ஏத்துருங்கன்னு சொல்லி நைட்டே போய் ராத்திரியே போய் பதவி ஏற்கிறாங்க. இதான் நடந்துச்சு. ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. பன்னீர்செல்வத்து மேல ஒன்னும் குறை இல்ல. அவரு ஒழுங்காதான் அவரு போயிட்டு இருந்தாரு. ஆனா சுத்தி இப்ப இருக்கிற கும்பல் இருக்குல்ல, அங்க அதெல்லாம் என்ன பண்ணுது? என்கிட்ட ஒரு வாரம் கூட ஆகல. என்ன சொல்றாங்க, போயஸ் கடை வீட்டுக்கு அம்மா அவர் போக்கு சரியில்லை. என்னையா போக்கு சரியில்லை? அவரு நல்லா தானேயா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன். இல்லம்மா சரியில்லைம்மா, நீங்க இப்ப கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகணும், நீங்களே முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை கொண்டாந்து காலையில 6 மணிக்கு வருவாங்க, திருப்பி பாத்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு வருவாங்க, திருப்பி சாயந்தரம் வருவாங்க. இத நான் வெளியில சொல்லல. அப்ப எனக்கு நீங்க இருந்தாதான் சரியா வரும். அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு நீங்க இருந்தாதான் சரியா வரும், நீங்க இருந்தாதான் சரியா வரும், இவர் இருந்தா சரியா வராது அப்படிங்கிறாங்க. பொதுச் செயலாளர் நீங்க ஆகணும். இல்லப்பா, நீங்க உங்களுக்குள்ளே ஒருத்தங்க இருங்க, நல்லபடியா நடத்துங்க. அப்படித்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எனக்கு அம்மா இறந்த துக்கம் என்னால மறக்க முடியல. நீங்க நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்றேன். இல்லம்மா நீங்க வந்தாகணுங்கிறாங்க. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் அவங்களே என்ன தொந்தரவு பண்ணி பொதுக்குழுவை கூட்டி அங்க என்ன பொதுச் செயலாளரா நியமனம் பண்ணி வீட்டுல கொண்டாந்து கொடுத்து என்ன ஆபீஸுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நாங்கெல்லாம் வேலை செய்யற ஆளு, அதனால என்ன பண்ணேன், பேச்சாளர்கள் எல்லாம் மாவட்ட வாரியா வர சொல்லி எல்லாரையும் பாக்குறேன். நான் 2-3 நாள்லயே எல்லாரையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். மாவட்ட அமைப்புகளை கூப்பிட்டு காலையில ஒரு மாவட்டம், மத்தியானம் ஒரு மாவட்டம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. திருப்பி அதே குறை அவர் மேல. அவரையும் கூப்பிட்டேன் ஒரு நாள், பன்னீர்செல்வத்தையும் வர சொல்லி, அமைச்சர்களா இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வர சொல்லி, போயஸ் கார்ட வீட்டுக்கு எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு என்ன பன்னீர்செல்வம் செய்யறாரு சொல்லுங்க, நேரா சொல்லுங்க, நான் கேட்கணும் அப்படிங்கிற. இல்ல நாங்க ஏதோ போய் கேட்டோம், ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரிய மாத்தணும்னு ஒரு மந்திரி சொல்லி இருந்திருக்காரு. அவர் நல்ல அதிகாரி இல்ல, அம்மா இருக்கும் போதே ஒதுக்கி வச்ச மனுஷன். நான் டக்குன்னு சொன்னேன், அம்மாவே சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சவரை எப்படி போட முடியும்? அதுல ஒண்ணு தவறு இல்ல பன்னீர்செல்வம் சொன்னதில்ல அப்படின்னு நான் அந்த மந்திரிக்கே எடுத்து சொல்றேன். இதெல்லாம் போய் ஒரு குறையா சொல்லலாமா அப்படின்னு சொல்றேன். அம்மாட்ட ஒரு பழக்கம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கட்சிக்காரவங்க தலையீடு இருக்கக்கூடாது, அப்படிதான் நடத்தினாங்க. அதனாலதான் திருட்டு இல்ல, பிரச்சனைகள் இல்லாம இருந்தது. மந்திரிகளுக்கு அது வேலை இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல யார போட்டா உங்களுக்கு என்னம்பாங்க அம்மா, நானே என் காதால கேட்டிருக்கேன். அதனால நல்ல அதிகாரிகளை தான் போடணும்ன்றாங்க. அம்மா இல்ல என்னன்னா அவங்க சீட்டை கொடுத்து போடுன்னு இருக்காங்க. அவரு என்ன சொல்லியிருக்காரு, இல்ல அது அம்மா சொன்னது, அது அப்படியே தான் போகணும்னு இருக்காரு. அவர் மேல அதுல தப்பு இல்ல, நானா இருந்தாலும் அதை தான் செய்வேன். இப்படி ஆச்சு. அவர் ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவருக்கு, அவராலையும் வெளில சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பார்த்தேன், இதை எப்படியோ விட்டுட்டு போனா பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லி
அதுக்கு பிறகுதான் நான் ஆகுறேங்கிற முடிவுக்கு வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். பொதுச் செயலரா இருந்து நான் கச்சா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இந்த பிரச்சனை உள்ளுக்குள்ள புகஞ்சதுனால இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்குள்ள பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவருக்கே தெரியும், எல்லாரையும் வச்சு ஒன்னா வச்சுதான் பேசுற. என்ன ஆயிடுச்சு, திடீர்னு போய் அம்மா சமாதியில போய் உட்கார்ந்துட்டாரு. போய் உட்கார்ந்து தர்ம உத்தரவிட்டார். அது யாரோ சொல்லி இருக்காங்க, எல்லாருக்கும் புரியும். ஏதோ கேட்டு அவரு ஏதோ பண்ணிட்டாரு. கடைசியில அதே இன்னை வரைக்கும் அவருக்கு சிக்கலாயிடுச்சு. அது வேற. அதனால இந்த மாதிரி ஆணிச்சு பிரச்சனை. அதுக்கப்புறம் எங்க கேஸ் முடிச்சு நாங்களே மறந்துட்டோம். தீர்ப்புக்கு வெயிட் பண்றோம். 1 வருஷத்துக்கு மேல இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் போய் லெட்டர் கொடுத்துட்டேனா முதலமைச்சர்னு, கவர்னர் ஆளே இல்ல, வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்குள்ள தீர்ப்பு வருது, சீக்கிரமா வருது, 4 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு வருது. நான் அதுக்கெல்லாம் பயப்படல. நான் அதுக்கு பயப்படல. என்னோட கவனம் பூரா என்ன இருந்தது, கவர்மெண்ட கலைக்க விட்டுற கூடாது, நம்ம கவர்மெண்ட உட்கார வச்சுட்டு போடும், அந்த பொறுப்பு அதிகமாயிடுச்சு எனக்கு. அதனால என்ன பண்ண, தீர்ப்பு வந்தது, 1 வாரம் டைம் கொடுக்க சொல்லு, எனக்கு இங்க வேலையெல்லாம் இருக்கு, முடிச்சிட்டு வரணும்னு. அங்க டெல்லியில உள்ள ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, கொடுக்க முடியாது, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெங்களூர் ஜெயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ற, உடனே எம்எல்ஏக்களை கூட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி, இப்ப இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பல, எனக்கு வரமாட்டேன். நல்லவங்க தான் சொல்லுவேன். நல்லவங்க ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட சொல்லுவேன். இது சொல்ற அளவுக்கு இல்ல. அதனால நான் வாயினால சொல்லல, உங்களுக்கே புரியும் யாருன்னு. சரி, இவரை முதலமைச்சர் ஆக்குவோம் சொல்லிட்டு அந்த தீர்ப்பு காதல கேட்டு 5 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த வேலையை பண்ணேன். அவர் உடனே என்ன சொல்றாரு, அம்மா கவர்னர் லெட்டர் கொடுக்கறப்ப நீங்களே எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி நீங்களே இருந்து கொடுங்கம்மா அப்படிங்கிறாரு. அதனால உட்காந்து அம்மா போட்டோ வச்சு சத்தியம் பண்ண சொல்லி எல்லார்கிட்டையும் கடிதத்தை வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்து நான் கையெழுத்து போட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சு விட்டு மறுநாள் காலைல 11 மணிக்கு பெங்களூருக்கு போனேன். இதுதான் நடந்தது. அப்படியே 2-3 மாசம் போச்சு. அப்ப எல்லாம் இவர் எப்படி என்ன அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியல.